மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தோல் வறட்சி ஏற்பட்டுரும், விகாரமாக இருக்கும், ஃபேஸில் ஒரு அட்ராக்ஷன் இருக்காது, மேக்கப்பே போட்டால் கூட அவங்களுக்கே பிடிக்காது, என்னமோ பண்ணால் சரியா இல்லை. என்னங்க காரணம்? அது வனப்பு இல்லை, அழகு இல்லையே, ஒன்றும் கிடையாது. காலையில் வனப்பு கூடுவதற்கு, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்கிறேன், வனப்பு கூடுவதற்கு ஒரு எளிய மருந்து சொல்கிறேன். மாமிச உணவுகளை கொஞ்சம் தவிர்த்தீங்கன்னா நல்லது. ஏன்னா மற்ற நோய்களை அது உருவாக்குங்கிறதுக்காக நான் வேண்டாங்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அது இந்த சிக்கன் மேட்ரு, அது ஹார்மோன் குற்றத்தை உண்டாக்கிறது. அந்த வெள்ளைக்கோழியெல்லாம், வெள்ளைக்கோழி ஹார்மோன் குற்றத்தை உருவாக்குது. அது மருத்துவர்களே ஒப்புக்கொண்ட விஷயம். நீங்களாம் நல்லா புரிஞ்சுங்க. அந்த முட்டை வந்து வாயுவான விஷயங்களை அதிகப்படுத்துது. ஏன்னா நீங்கள் எந்த நேரம் பார்த்தாலும் ஆம்லேட் சாதாரணமாக சாப்பிட்டு போயிட்டுருக்கீங்க. ஒவ்வொரு நேரமும் ஆம்லேட்டும் ஆப்பாயிலுமாக போயிட்டுருக்கு. அது கெமிக்கல் ஆக்டில் வரக்கூடிய முட்டை, அதையும் கொஞ்சம் திங்க் பண்ணணும். நீங்கள் சும்மா கோழி அந்த காலத்தில் மாதிரி காட்டுகளில் கோழி சாவணி இணைஞ்சு வர்ற முட்டை இல்லை அது. அதெல்லாம் நீங்கள் உணரணும் கொஞ்சம். சரி, ரைட்டு, பரவாயில்ல. இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ இதுக்கு என்ன செய்யறது? ஒன்றும் கிடையாது. வேப்பம் கொழுந்து காலையில், வேப்ப மரம் இருக்குல்ல, வேப்பம் கொழுந்து. அப்போ டவுனில் இருக்க நாங்கள்லாம் என்னங்க பண்ணுறது? எங்களுக்கு எப்படிங்க வேப்ப மரம் கிடைச்சா தானேங்க வேப்பம் கொழுந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க. கிராமப்புறம் உள்ளவர்கள் வேப்பம் கொழுந்து கண்டிப்பாக கொஞ்சம் பிடுங்கி காலைல சாப்பிட்ருங்க, பெஸ்ட்டு. டவுனில் உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, விஷயத்துக்கு வந்துடுறேன். காலையில் வந்து நீங்கள் தேங்காய் பால், வேப்பங்குழுந்து சாப்பிட முடியாதவங்க தேங்காய் பால் இருக்குல்ல, தேங்காய் பால், பச்சை பால், தேங்காயை பச்சையாக அரைச்சி அதில் பால் எடுத்து, அந்த பாலில் 1/2 ஸ்பூன் வெந்தயம், கசக்கும், தப்பில்லை. அதுதான் நீங்கள் அதை கசக்குன்னா அது ஒரு வகையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். காஃபி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு கூலிங் காஃபி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கும், ஜாலிங்காக இருக்கும். கூலிங் காபி, ஜாலிங், அது ஒரு டேஸ்டா இருக்கும் பாருங்களேன். அதுல நீங்க பனங்கள் கண்டு சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க, இன்னும் சுவையா இருக்கும். ஒரு காபி குடிச்ச மாதிரியே தான் இருக்கும். இல்லாட்டி பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் சாக்லேட் அதிகமா போட்ட பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கும், கொக்கோ கலந்த மாதிரியே இருக்கும். இப்ப அந்த 1/2 ஸ்பூன் வந்து வறுத்த வெந்தயப்பொடி, 1 டம்ளர் தேங்காய், இது சுகர் நோயாளிகளுக்கு ரொம்ப நல்ல மருந்து. இந்த கூலிங் காப்பி, தேங்காய் பால், தாய்ப்பாலுக்கு நிகரானது பச்சை தேங்காயில் பால் எடுத்து சாப்பிடுவது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அன்பர்களே, மெய்யன்பர்களே, ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கு சொல்றேன். காலையில வெறும் வயிற்றுல பச்சை தேங்காய் பால், வறுத்து பொடித்த 1/2 ஸ்பூன் வெந்தய பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ அல்லது பனங்கருப்பட்டியோ அல்லது பனங்கல்கண்டோ கலந்துக்கிட்டு நல்லா கலக்கி உட்கார்ந்து சுவைத்து எச்சில அதிகப்படுத்தி இதை காலையில் சாப்பிட்றணும். வறட்சியான தொழில் சொல்கிறேன். அந்த தேங்காய் பால் எடுக்கிறீங்களே, அதில் 1 டம்ளர் குடிச்சிருங்க, ஒரு 1/2 டம்ளர் பால் எடுத்துருங்க. இல்லை உங்கள் உடம்புக்கு 1 டம்ளர் பால் வேணும்னா இன்னொரு தேங்காயை போட்டு 1 டம்ளர் எடுத்துருங்க. இந்த தேங்காய் பால் வெந்தயத்தை நீங்க இனிப்பு மட்டும் கலக்கக்கூடாதுல்ல, வறுத்த வெந்தயப்பொடி இருக்குல்ல, அதுலேயே போட்டுருங்க. போட்டு நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு அதை உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சிருங்க. தேய்ச்சி கேஷுவலாக குளிச்சிருங்க, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு 10 நாளில் முகத்தில் நல்ல தேய்ங்க, தப்பே கிடையாது. 10 நாளில் உங்களுடைய முகப்பொழிவு எப்படி இருக்கு? மேக்கப்பே வேணாங்க, பெண்களுக்கு சொல்கிறேன், ஆண்களுக்கும் சொல்கிறேன். உடம்பு நீங்கள் உங்களுடைய தோலை பார்க்கும்போது அந்த தோல் வந்து தோளுடைய நிறமிகளுக்கு அவ்வளோ ஒரு புத்துயிர் ஊட்டி நீங்கள் பொலிவு பெற்று விடுவீர்கள், புது பொலிவை பெறுவீர்கள். சரியா? இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு தேவை இருக்கு? சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, பாசிப்பருப்பு. இந்த தேங்காய் பாலை வீக்லி ஒன்ஸ் மட்டும் செஞ்சீங்கன்னா கூட போதும். இல்லை வசதி இருக்கிறவங்க 2-3 தடவை கூட பண்ணுங்க. இரவுல செய்யணுங்க.
பச்சை தேங்காய் பால் எடுத்து பாசி பருப்பு இருக்குல்ல, பாசி பருப்பு பச்சையை அரைச்சிடணும். அதை அரைச்சி அதோட கலந்து 1 மணி நேரம் விட்டுறணும். அதை அரைச்சி அந்த பவுடர் அதில் போட்டுறணும், கொலணும். அதை உடம்பெல்லாம் தேய்ச்சிடணும். நைட்டு தான் சொல்கிறேன், 2 பேருக்குமே சொல்கிறேன், ஆண் பெண் இருவாளருங்க. கண்ணுக்குன்னு எல்லா பக்கம் அப்படின்னு நல்லா காஞ்சிடும். 1 மணி நேரம் நல்லா காய விட்டுறணும். நல்லா காஞ்ச பின்னால போய் குளிச்சிருங்க. 2 வாரம் மட்டும் செய்யுங்க. வாரத்தில் வசதி இருக்கவங்க 2-3 தடவை கூட பண்ணுங்க. 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. சொல்லுங்க. நீங்கள் என்ன காஸ்டியூம், அதாவது உங்களுடைய காஸ்டியூம்னு ஒரு பெரிய செலவு பண்ணிட்டீங்களே, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. பாம்பேல இருந்து மேக்கப்புக்கு வருவாங்க ஆளுகள்னு சொல்றீங்களா, அந்த அவனே அசந்து போயிடுவான். என்னங்க நீங்க பண்றீங்க? இயற்கையான அழகை பெறுவீர்கள், இவ்வளவுதான். நான் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் சொல்ல. சாப்பிட்ற பொருள் 2 பொருள்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இன்னும் பெரிய நம்ம சரக்கு வண்டியா வச்சிருக்கேன். நான் சொல்ல, சித்தர்கள் குடுமி போட்ட நம்ம குடுமிக்காரங்க நம்ம தாத்தைங்க அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க என்னமோ புதுசா என்னமோ டப்பாவா 1200, 4300, 8700 வாங்கிட்டு இருக்கீங்க. ஒரு 100 ரூபா 150 ரூபா செலவு பண்ணா வாரக்கணக்காக தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்கலாம் ஜாலியா. அது மட்டும் இல்ல, ரொம்ப அழகாவும் இருப்பீங்க உண்மையாவே. அது மட்டும் இல்ல, நறுமணம் வீசும். அந்த வெந்தய வாசம் இருக்க, கம்மன்னு எங்கே போனாலும் அப்படி கம்மப்பா இருப்பீங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, பாக்டீரியா உங்களை எந்த தொற்று நோயும் அண்டாது. எய்ட்ஸ் நோயாளியுடைய நோய் கூட அங்கே வராது. ஏன்னா வெந்தய வாடகைக்கு எதுவுமே வராது. பந்தயம் கட்டி சொல்லுவேன், வெந்தய வாடகையை தலைக்கு வெந்தயத்தை போடுவாங்க, பேன்கின்னு எல்லாம் ஓடி போயிடும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக இந்த முக பொலிவுக்கு இது ஒண்ணு. 2வது இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இந்த முத்திரையை தொடர்ந்து செய்யுங்க. இந்த முத்திரை 2 கையிலையுமே, இந்த சுண்டு விரலும் மோதிர விரலும் ஒன்று சேர்த்து இதை வச்சுக்கணும். வயதானவர்கள் கண்டிப்பா செய்யணும். ஆண்கள் பெண்கள் 40 வயதை கடந்தவங்க செஞ்சீங்கன்னா இளமையாக காட்சியளிப்பீர்கள். முக சுருக்கம் வராது. எவ்வளவு நேரம் உங்களால செய்ய முடியுமோ இந்த முத்திரையை தொடர்ந்து செய்யுங்க. காரணம் என்ன தெரியுமா? யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சித்தர்கள் சொன்னதை நம்முடைய மிஸ்டர் லேடிஸ் மூலமாக உங்களுக்கு சொல்றதுல நான் பெருமைப்படுறேன். இந்த முத்திரை உடல் சோர்வை நீக்கும், முக கவர்ச்சியை அதிகப்படுத்தும், உள்ள உற்சாகத்தை அதிகப்படுத்தும். அப்ப உள்ள உற்சாகமா இருந்தா முகம் எப்படி இருக்கும்? இந்த முத்திரை, இந்த முத்திரையை மட்டும் பண்ணுங்க, அவ்வளவுதான். சரியா? நல்லது. இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.